மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பாத்துட்டு போனாவ. ஆனா ஒரு பதிலுமே சொல்லலையே. என்னத்த சொல்ல போறாவனு தெரியல. ஏன் தான் எனக்கு மட்டும் இப்படி பிரச்சனையா நடக்குதுன்னே தெரியல. நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்? நல்ல சம்பந்தம், நல்ல இடம் எல்லாம் விசாரிச்சனே. ஆனா இப்படி அவிய தொகை அதிகமா எதிர்பார்ப்பாவனே யோசிக்காம விட்டுட்டேன். முதல்ல தெரிஞ்சிருந்தா வீட்டுல வந்து பாத்துருக்கவே விட்டுருக்க மாட்டேன். முதல்ல இப்படி எல்லாம் கேப்பாவன்னு தெரிஞ்சிருந்தா வீட்லயாவது வந்து பார்க்காம இருந்திருக்க வேண்டியது. இப்ப இந்த பிள்ளைங்க மனசுலயும் ஆசை வளர்த்துட்ட மாதிரி இருக்கு. எம்மா எம்மா எம்மா. ஆ வாமக்கா. ஏமா என்னாச்சு? இங்க வந்து இப்படி உட்கார்ந்துருக்கிறிய? காலையில எழும்பி காப்பி ஒன்றும் போடாம இருக்கிறிய? ஏன்? இல்ல மக்கா, ஒன்றும் இல்லை, தலைவலியா இருக்கு, அதான் அப்படியே உட்கார்ந்துருக்கேன். தலைவலிக்குதா? வேணா ஆஸ்பத்திரி விட்டு போயிட்டு வந்துடுவோமாம்மா? வேண்டாம் மக்களே, அதெல்லாம் வேண்டாம். தலைவலி இல்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. சும்மா எதையாவது யோசிச்சுட்டு இருக்காதீங்க. அது இல்ல மக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரே வந்தாவ பார்த்தாவ, அப்புறம் எந்த பதிலுமே சொல்லல பாரு. யோசிச்சு சொல்லின்னு வீட்டுல போனாவ. நல்ல சம்பந்தம் வேற. நான் விசாரிச்சாக பார்த்தேன், பையன் நல்ல பையனா மக்கா. என்னத்த பண்ண? எம்மா வேணா நீங்க ஒரு வாட்டி அத்தைக்கு கால் பண்ணி பேசி பாருங்களாம். அத்தைக்கு கால் பண்ணணுமா? நான் எதுக்கு அவளுக்கு கால் பண்ணணும்? எம்மா நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேளுங்க. லட்சுமி அத்தை வந்திருந்தாவ இல்லையா, அவ வீட்டு பக்கத்துல உள்ளவே அந்த ராணி. அவங்க நான் சின்னதுலயே அங்க விளையாட போறதால எனக்கு தெரியாம அந்த அண்ணனுக்கு சொந்தக்காரையே தானே அந்த பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்களாம். ஆமா பத்தியா, அந்த பையனும் மாப்பிள்ளை வீட்டுக்காரனும் சொந்தக்காரங்க தானே. நீ எப்ப சொன்னா? ஆமாம்மா, ஒரு வாட்டி அத்தை கிட்ட பேசி பாருங்க. எப்பவும் நான் தான் அவளுகிட்ட இறங்கி போற மாதிரி இருக்கு. என்னத்த பண்ண? ச்சே. யாருக்காக போறிய? நம்ம தங்கச்சிக்காக தானே போறிய, அப்புறம் என்ன? என்னாச்சுன்னா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ போ, பெட்டியே போடாம், அம்மை தலைவலியா இருக்கான். சரிண்ணா. இந்த பிள்ளைய பார்க்கும்போதுதான் சங்கடமா இருக்குமானே எனக்கு. சும்மா அப்படியே யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க அத்தைக்கு ஒரு ஃபோன் பண்ணி அங்க ஏதாச்சும் சொன்னாவளா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டு பாருங்க. நம்ம விஷயம் நடக்கணும், நம்ம தான் கொஞ்சம் இறங்கி போகணும். அதுவும் சரிதான், நான் கேட்டு வைக்க மக்கா. சரிம்மா, ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. பேசி என்ன ஏதுன்னு கேளுங்க. அப்புறம் அவையும் சொல்ற முடிவு வச்சு அப்புறம் என்ன பண்ணணும்னு யோசிக்கலாம். சரி மக்களே. இங்க பாத்தியா, ஆனா அப்படி பொண்ணு பார்க்க வரவன்னு சொன்னேன். என் அண்ணன் வந்தா இல்ல பாரு, என் அண்ணிய மட்டும் அனுப்பி வச்சிருக்கேன். ஆமா, நீங்க தான் எப்பவும் என் அண்ணன் பெருசா பேசுவிய பாருங்க. நீங்க எப்பவும் அத்தை கிட்ட சண்டை போடுவிய. கடைசியா யார் வந்தா? அத்தை தான் வந்தாவ. சரி சரி, ஒரு சின்ன கேப் கிடைச்சிட்டு உன் அத்தை ரொம்ப பெருசா தூக்கி வச்சு பேசாத. போ, ஏதாவது வேலை இருந்தா பாரு, நான் அவளுக்கு ஃபோன் பண்ணி உடனே என்ன ஏதுன்னு கேட்டு சொல்லுங்கம்மா. சரி மக்கா. என்ன கீதா, என்னாச்சு? கோவமா இங்க போற மாதிரி இருக்கு. ஆமாக்கா, நான் சரியான கோவத்துல தான் போயிட்டு இருக்கேன். எவா என் தோட்டத்துல வந்து கை வைக்கானே தெரியல, பாத்துக்கிடுங்க. தோட்டத்துல கை வச்சாவளா? என்னாச்சு? போன வாரத்துல ஒரு கொஞ்சம் முருங்கைக்காய் பார்த்து போட்டிருந்தேன். சரி அவ்வளோத்தையும் பறிச்சுட்டு போனாலுவ. நானும் என்னால முடிஞ்ச வரை எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்தேன். நம்ம ஒரு காரியெல்லாம் தான் தெரியுமே. பறிச்சுட்டு இல்லன்னு நிமிந்துட்டாளுவ. சரி இப்ப என்னாச்சு? முருங்கைக்காயோட விடாம இப்ப மாங்காய், அதுல கடந்த தென்னை மரத்துல தேங்காய் வர பறிச்சிருக்காளுவ. அப்ப இவ்வளவு எப்படிப்பட்டவளோ இருப்பாளோன்னு பாத்துக்கிடுங்க. ஏ அப்படியா? சே, இப்படி ஒரு அடுத்த எழுத தோட்டத்துல இருந்து திருடி தின்னணுமா? தின்னுறியாளோளே, நம்ம ஊர்ல உள்ளவளோ அப்படிப்பட்டவளோளா? கொஞ்சம் கூட வெக்க இல்லாம நானும் சும்மா சண்டை பொடிய மாதிரி இருக்கேன்ட்டு அமைதியா போனா சும்மா இருக்கியாளுவ. அதுக்கு நீ இப்ப எங்க கிட்ட கத்தியதை பார்த்தா பாய்க்கே 4 பேர் நினைப்பவ ஏதோ நாங்க 2 இருந்தா உன் தோப்புல இருந்து எடுத்த மாதிரிலமா இருக்கும். ஆமா கீதா, பாத்திமாக்கா சொல்லியதும் கரெக்ட் தானே. இப்ப எங்க கிட்ட சொல்லியது நீ கொஞ்சம் சத்தமா நின்று சொல்லு, அப்பதான் 4 பேருக்கு கேட்கும். ஆமா கீதா, இதை சும்மா விடாத, சும்மா சத்தமா சொல்லு. சரியா? அப்பதான் அசிங்கமா இருக்கும் அவளுக்கு. என் வாடி தெரியவும் வரும். இந்த ஊர்ல உள்ளவள ஏன் தான் இப்படி இருக்கலோனே தெரியல. அடுத்த எழுத தோப்புல திருடி தின்னாதான் இல்ல ஒரு சந்தோஷம் போல. வா போயிரும். பாய்க்கவி அப்புறம் நம்மளதான் திட்டிதான் நினைப்பாளுவ. அவ கத்திக்கிட்டு வரட்டு. வாங்கக்கா. வெக்கம் கெட்டவளுவ யாருன்னு தெரியலையே. இன்னைக்கு மட்டும் ஆவட்டு, என் தோப்புல இருந்து எவ தேங்காய் முருங்கைக்காரம் பறிச்சாலோ இன்னைக்கு நான் என்ன பண்ணியேன்னு பாரு. என்ன வெளியே ஒரே சத்தமா இருக்கு? நான் ஒவ்வொரு செடியை நட்டு வளர்க்க எவ்வளவு பாடுபட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஈஸியா கை வச்சுட்டு போயிட்டாளுவ. ஆஹா, கீதாளுத தோப்புல இருந்து பறிச்சதை இப்பதான் பாத்திருப்பா போல. கடந்து ஆடிட்டு கிடைக்காளே. அதுவும் நம்ம வீட்டு எதுக்கு நின்று சண்டை போட்டுட்டு கிடைக்கியா? நேரா இங்க வந்துருவாளோ?
இன்னைக்கு மட்டும் எவான்னு தெரியட்டு, அதுக்கப்புறம் இருக்கு. ரொம்ப மோசமா திட்டியாலே. பறிச்ச முருங்கைக்காய் வேற குழம்பு வச்சு வேற சாப்பிட்டுட்டேன். இவ இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கியா, ரொம்ப லேட்டு. சரி, அவளா தேடி வர முன்னாடி நம்மளா வீட காலி பண்ணிரும். இன்னைக்கு வந்து எவா எவா வீட்டுல என்ன குழம்புன்னு பார்த்தே கண்டுபிடிக்க. என் வீட்டு முருங்கைக்காய் எனக்கு பார்த்தா தெரியும். லூசு மாதிரி புலம்பிட்டு இருக்கியா. சரி, அவ வரக்குள்ளால நம்ம உமாளு கேட்டு போயிரும். இன்னைக்கு யாரு எவரன்னு கண்டுபிடிச்சாமலே விட மாட்டேன், பார்த்துக்கிடுவோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்ப